ஆளுமையுடனும் அதிகாரத்துடனும் செயல்படும் சிம்ம ராசிக்கு பிப்ரவரி மாத பலன்கள் பார்ப்போம். 1-2-2025 அதாவது பிப்ரவரி மாதம் முதல் நாளில் கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கார். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கார். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல உங்கள் ராசிநாதன் ஆன சூரிய பகவானும் புதன் பகவானும் இருக்காங்க. அது மாதிரி உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். அது மாதிரி உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல ராகுவும் சுக்கிரனும் மற்றும் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல குரு பகவானும் மற்றும் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல செவ்வாய் பகவானும் இருக்காங்க. உங்கள் ராசிநாதன் சூரியன் மாதம் 13ஆம் தேதிக்கு மேலே தான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல பயிற்சியாகிறாரு. அதனால் 13ஆம் தேதி வரைக்குமே, அதாவது 1லிருந்து 13ஆம் தேதி வரைக்குமே ஒரு சிறந்த காலகட்டமாக உங்களுக்கு பார்க்கப்படுது. குரு பார்வை, அதாவது குருவின் 9ஆம் பார்வையில் உங்கள் ராசிநாதனும் புதனும் இருக்காங்க. குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு சிறந்த பலன்கள் நடக்கும். அரசு வேலையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சிறந்த காலகட்டமாக பார்க்கப்படுது. பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு ஏற்படுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி அரசு வேலைக்காக ட்ரை பண்ணுறவங்க, அதாவது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம், குரூப் எக்ஸாம், ஐஏஎஸ், ஐபிஎஸ் இந்த மாதிரி அரசு சம்மந்தப்பட்ட வேலைக்காக ட்ரை பண்ணுறவங்களுக்கு ஒரு சிறந்த காலகட்டமாக பார்க்கப்படுது. இந்த நேரத்தில் நீங்கள் தேர்வு எழுதினால் தேர்ச்சி அடைகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. அது மாதிரி நீண்ட நாள் வேலைக்காக முயற்சி செய்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகம் ஏற்பட்டு புதிய உத்தியோகம் செய்வதற்கு ஒரு சிறந்த காலகட்டமாக பார்க்கப்படுது. உத்தியோக ரீதியாக அலைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி காசு பணம் விரயமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதுக்காகனா படிப்பு செலவு இல்லை வேலைக்காக, அதாவது வேலை செய்கிறதுக்காக இந்த மாதிரியான செயல்களுக்கு காசு பணம் விரயமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில பேருக்கு தொழில் ரீதியாக வெளி மாநிலம் இல்லைன்னா வெளிநாடு செல்றதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். சிலருக்கு செய்கின்ற தொழிலை விருத்தி செய்கிறது மூலம், அதாவது பிஸ்னஸை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு, பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்காக காசு பணம் செலவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி பிஸ்னஸை டெவலப் பண்ணுறது மூலியமாக உங்களுக்கு அதிக லாபம் ஈட்டுறதுக்குமே சிறந்த காலகட்டமாக இந்த 13ஆம் தேதி வரையுமே இருக்குது. புதன் பகவான் 5ஆம் தேதிக்கு மேலே கும்பராசியில் பயிற்சி ஆகிறாரு. புதன் உங்கள் ராசிக்கு 11ஆம் அதிபதி. அவர் 5ஆம் தேதிக்கு மேலே உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல பயிற்சி ஆகிறாரு. அதனால் உத்தியோகம் ரீதியாகவோ இல்லை தொழில் ரீதியாகவோ லாபம் அதிகரிக்கிறதுக்கு ஒரு சிறந்த காலகட்டமாக இருக்கும். அது மாதிரி பெண்களாக இருந்தீங்கன்னா ஆண்களால், அதாவது உங்களோட ஹஸ்பண்ட் மூலியமாக ஒரு லாபம் கிடைக்கும். அவங்க செய்கிற உத்தியோகத்தினாலேயோ இல்லை தொழில்னாலேயோ அதிக பணவரவு உண்டாகும். ஆண்களாக இருந்தீங்கன்னா பெண்களால், அதாவது உங்கள் ஒய்ஃபால் ஒரு லாபம் கிடைக்கும். அவங்க செய்கிற உத்தியோகத்திலேயோ இல்லை தொழிலையோ நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். அது மாதிரி மூத்த சகோதரர் வழியிலையுமே ஒரு அனுகூலம் ஏற்பட்டு வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் ஏற்படும். கும்பத்தில் பயிற்சியாகிற புதன் பகவான் ஏற்கனவே அங்கே இருக்கிற சனி பகவானோடு ஒரு 20ஆம் தேதிக்கு மேலே சேருவார். அந்த காலகட்டம் மட்டுமே நீங்கள் கவனமாக இருக்கணும். எந்தெந்த விஷயங்கள்லனா மூத்த சகோதரர்கள்னால சில பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொழில் செய்கிறவங்களுக்கு வருமானம் சிறிய அளவு, அதாவது சிறிதளவு குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி சுக்கிர பகவான், அதாவது உங்கள் ராசிக்கு 10 மற்றும் 3ஆம் அதிபதி உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல ராகுவோட சேர்ந்து இருக்கிறதுனால பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்கான முயற்சிகளில் ஈடுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி தொழிலில் விருத்தி செய்கிற மூலியமாக அதிக லாபம் ஈட்டுறதுக்கு ஒரு சிறந்த காலகட்டமாக இந்த ஒரு மாத காலம் உங்களுக்கு இருக்கும். 13ஆம் தேதிக்கு மேலே உங்கள் ராசிநாதன் கும்பராசியில் பயிற்சி ஆவார். 20ஆம் தேதிக்கு மேலே அந்த சூரிய பகவான், அதாவது உங்கள் ராசிநாதன் சூரிய பகவான் 7ஆம் இடத்துல இருக்கிற சனி பகவானோட இணையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த காலகட்டம் மட்டுமே நீங்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். எந்தெந்த விஷயங்களில் அப்படின்றத பார்ப்போம்.
முக்கியமாக திருமணமான தம்பதியருக்கு கருத்து வேறுபாடுகள், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி தந்தை இல்லை தந்தை வழி உறவினர்களால் சில பிரச்சனைகள் வரும். தந்தையோடு வாக்குவாதம், மோதல்கள் இந்த மாதிரி ஏற்படுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை தந்தைக்கு உடல்நலக்குறைவு ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சூரியன் சனி இணைகிறது ஒரு நல்ல விஷயமாக பார்க்கப்படலை. சூரியன் சனி சேர்றது ஒரு பின்னடைவு தான். அதுவும் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால அதோட தாக்கம் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். சுறுசுறுப்பு குறையும், கொஞ்சம் மந்தமாகவே இருப்பீங்க, பிடிவாத குணத்தோடவும் செயல்படுவீங்க. பார்ட்னர்ஷிப் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறவங்க இந்த 13ஆம் தேதிக்கு மேலே ரொம்பவுமே கவனமாக இருக்கணும். சில இடையூறுகள், பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது தொழில் ரீதியாக பிரச்சனைகளை சந்திப்பீங்க. அரசு வேலையில் இருக்கிறவங்க ரொம்பவுமே கவனமாகவும் எச்சரிக்கையாகவுமே இருக்கணும். 26/2/2025 தேதிக்கு மேல் புதன் பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல இருந்து 8ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆவார். 8ஆம் இடமான மீன ராசியில் அவர் நீச்சமடைவார். நீச்சமடைந்து சுக்கிரனோடும் ராகுவோடவும் இணைவார். புதன் உங்கள் ராசிக்கு 11 மற்றும் 2ஆம் அதிபதி. நீச்சம் ஆகி சுக்கிரனோட இணைகிறதுனால மத்தியமமான பலன்களையே உங்களுக்கு கொடுப்பாரு. ராசிக்கு குடும்பஸ்தானம், தனஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற 2ஆம் இடம் வலுப்பெறுது. கையில் எப்பயுமே காசு பணம் இருக்கும். காசு பணத்துக்கு நீங்கள் கஷ்டப்படுற சூழல் இருக்காது. குடும்பத்தில் எப்பயுமே ஒரு சந்தோஷமான சூழல் இருக்கும். அதிக தனவரவு ஏற்பட்டு உங்கள் தேவைகள் எல்லாமே பூர்த்தியடையும். மேலும் 8ஆம் இடத்துல சுக்கிரன் ராகுவோடு இணைகிறதுனால பெண்கள் விஷயத்தில் கவனமாகவும் எச்சரிக்கையுடனும் நடந்து கொள்வது அவசியம். எனவே அனைவரும் அனைத்து வளமும் செல்வமும் பெற்று வாழ்க வளமுடன். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த தகவல்களுக்கு ஆன்மீக பேச்சு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி.